வணக்கம். நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியாவுக்கு பிளைன் மேப் விளாகில் 307வது நாள் என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட அதான் அந்த எப்பயும் போல் பெட்ரோல் கிளம்பிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கூலிங்காகவே இருக்குது. இப்போது மேகாலயா வந்து மார்ச் அந்த மாதிரி டயத்தில் வந்து கொஞ்சம் ஹீட்டாகும்னு வச்சு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து ரொம்ப கூலிங் ஆகிட்டே போகுது. டார்ஜிலிங் பக்கத்தில் வர வர ரொம்ப கூல் ஆகிட்டே போகுது. அதனால் வந்து என்ன பண்ணேன், எப்பயும் போல் பெட்ரோல் கிளம்பி அந்த குழியெல்லாம் குளித்தோம்ல, எலிஃபண்ட் ஃபால்ஸ் எல்லாம் குளித்தோம்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது தான் வந்து மலைத்தொடரில் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே போகிற மாதிரி, யாருமே லிஃப்ட்டு கொடுக்கல. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தேன். அதுக்கப்புறம் நைட் ஆயிரும், டென்ட்டு வந்து ஓப்பன் பிளேஸில் தான் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தேன். அப்புறம் வந்து எந்த கடவுள் புண்ணியமோ, யார் பண்ண புண்ணியமோ எனக்கு தெரில. திடீர்னு இது பைக்கில் ஒருத்தர் வந்தார். ஒருத்தர் வந்துட்டு, என்ன ப்ரோ எங்கே நிற்கிறீங்க, எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ப்ரோ இவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டேன், 22 ஸ்டேட் முடிச்சிட்டேன், இங்கே 23வது ஸ்டேட்டு வந்து மேகாலயாவில் இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து நார்த் ஈஸ்ட்டில் இதுதான் முடிக்கணும், இது முடிச்சிட்டோம்னா கொல்கத்தா வழியாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோடனே, யாரும் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொன்னோடனே, யாரும் இல்லை ப்ரோ நீங்கள் தான் வந்திருக்கீங்க, நீங்கள் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மேகாலயாவில் யாருமே லிஃப்ட் கொடுக்கலையா உங்களுக்கு, சரி வாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டி வந்தார். கூட்டி வந்துட்டு 20 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க் விட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்ரோல் பங்கில் இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் வந்து எனக்காக கேம்ப் ஃபயர் போட்டு, அந்த குளிருன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், எனக்காக கேம்ப் ஃபயர் போட்டுலாம் இந்த ஹீட் பண்ணாங்க. நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ நைட்டு தங்கினேன். ஸோ செம்ம குளிராயிட்டே போகுதுங்க அந்த மேகாலயா. அதாவது வந்து அடுத்தடுத்து வேலி, அந்த மாதிரி தூக்கு வேலின்ற ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் போகிற மாதிரிலாம் பிளான் இருக்குது. ஆனால் வந்து செம்ம குளிராக இருக்குது, எப்படி போகிறேன்னு தெரிலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இதுதான் நடந்துச்சு 307வது நாளில்.